அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட தவக்காலத்தின் மற்றொரு நாளுக்குள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாள். அன்புக்குரிய சகோதரமே, இன்றைய நாளும் அற்புதமானதொரு சிந்தனையை இன்றைய வாசகத்தின் அடிப்படையிலே சிந்தித்து பயணிக்க இருக்கிறோம். ஆம், இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்கி இன்றைய பயணத்திற்கு உதவியாக இருக்கிறவர் குலராயம்பாளையம் புனித சந்தியாகப்பர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு இன்றைய பயணத்தை சிறப்பாக பயணிப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் சிறப்பாக இன்றைய நாளில் இந்த காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் அழைப்பதிலே இறைவனின் அருளும் ஆசிரும் என்றும் உங்களோடு தங்குவதாக. அன்புக்குரியவர்களே, நானும் நலம் பெற தீர்மானிக்கின்றேன் என்ற ஒரு சிறிய தலைப்பில் எனது சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உடல் நலம் ஒரு பயணம், ஒரு இலக்கு அல்ல என்று சொல்வார்கள். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நான் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்றால் முதலில் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் நலிவற்ற நிலையை வைக்காமல் எனது உடலை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து நான் வாழ வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றார்கள். நாம் நலமோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் உடலை பராமரிக்காமல் வேறு வழியிலே சென்று கொண்டிருப்பதனால் அந்த உடல் வேறு வழியிலே சென்று விடுகின்றது. இருந்த பொழுதும் இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மிடம் இருக்கின்ற அந்த மன அழுத்தம், சோர்வு, தேவையில்லாத எண்ணங்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு அந்த உடலை நல்ல முறையில் பாதுகாத்து பராமரித்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்வதற்காகத்தான் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு வாழ முயற்சி எடுக்கின்றார்கள். இருந்தாலும் நானும் நலம் பெற தீர்மானிக்கின்றேன் என்று இந்த தலைப்பை சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது உடல் ரீதியாக மட்டும் அல்ல, உள்ளத்தளவிலும் எனது உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் நான் தூய்மையாக்கி நான் நலமோடு ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் சில நேரங்களில் நமது உடலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நல்ல உணவை எடுத்துக்கொள்கின்றோம், நன்றாக உறங்குகின்றோம், சில நேரங்களில் தியானம் செய்கின்றோம், சில நேரங்களில் பயணத்தை மேற்கொள்கின்றோம், சில நேரங்களில் உடலை முழுவதுமாக பாதுகாக்க முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் நாம் அந்த உள்ளத்தை விட்டுவிடுகின்றோம். ஆகவேதான் எசையா நூலிலே முதல் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே சிறப்பாக நாம் வாசிக்க கேட்கின்ற அந்த வார்த்தைகள், உங்களது உள்ளத்தை தூய்மையாக்குங்கள், தேவையில்லாத எண்ணங்களை விட்டு ஒழியுங்கள், நல்ல எண்ணத்தோடு வாழுங்கள், நல்ல உள்ளத்தோடு இருங்கள், நன்றாக ஜெபியுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே நாம் உடலை பராமரித்து பாதுகாப்பது மட்டுமல்ல நமது வாழ்வு, நாம் உள்ளத்தையும் தூய்மையாக்கி நல்ல ஒரு வாழ்வை இறைவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நானும் நலம் பெற தீர்மானிக்கின்றேன் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த அனைத்து படைப்புகள், அனைத்து அதிசயங்கள், செய்கின்ற அனைத்து புதுமைகள் ஒவ்வொரு நாளும் நாம் அதை பார்த்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் அது நமக்கு புரிவது கிடையாது. இருந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் உடல் நலத்தோடு உள்ளத்தளவிலே நாம் இறைவனோடு பயணிக்கின்ற பொழுதுதான் நான் நலமோடு இருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை இறைவனுக்கு சொல்ல முடியும். அப்படி நாம் சொல்ல வேண்டும் என்றால் முதலில் நான் நலம் பெற ஒரு முடிவை எடுக்க வேண்டும், தீர்மானத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் கொடுத்த இந்த வாழ்வு நாம் உரிமையோடு வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் வாழ முயற்சி எடுக்கின்ற பொழுது நமக்கு தேவையில்லாத இந்த பாவங்கள், தீய செயல்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் அனைத்தையும் விட்டு இந்த தவ காலத்தில் நல்ல முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது இறைவன் நல்ல வாழ்வை நமக்கு கொடுப்பார். நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இந்த உடல் நலம் மட்டுமல்ல, இந்த உள்ள நலம் கூட இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட வாழ்வை இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உடல் நலம் ஒரு பயணம், ஒரு இலக்கு அல்ல என்று சொல்வார்கள். ஆகவே எவ்வாறு உடல் நலம் என்பது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கின்றதோ அதே போலதான் நாம் நமது உள்ளத்தை தூய்மையாக்கி இந்த தீயச்செயல்களை விட்டுவிட்டு இறைவனோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பது கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பு. ஆகவே ஒவ்வொருவரும்
இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, நமது வாழ்நாள் முழுவதும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், நானும் நலம் பெற தீர்மானிக்கின்றேன். ஆகவே நலம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, உள்ளம் சார்ந்த நலத்தை கூட நாம் பேணி பாதுகாத்து நாம் நல்ல ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம் தாயாம் திருச்சபையும் நமது சமுதாயமும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் கூறிய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். சில நேரங்களில் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், நல்ல விதை நின்று முளைத்த திராட்சை கொடியாய் உன்னை தேர்ந்தெடுத்து நட்டு பின்னர் எவ்வாறு நீ கெட்டு போனாய், எவ்வாறு நீ காட்டு திராட்சையானாய் என்ற வார்த்தையை இறைவன் சொல்லி கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தைக்கு நாம் மாறுபட்டு நல்ல ஒரு வாழ்வை, நல்ல பழங்களை கொடுக்கின்ற, நல்ல கனிகளை கொடுக்கின்ற மக்களாக, சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற பொழுது நாம் நலத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, உள்ள ஆரோக்கியத்தோடு இந்த உலகில் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் சிந்தித்து பார்ப்போம். எனது உடலை நான் பேணி பாதுகாக்கின்றேனா? எனது உள்ளத்தை நான் தூய்மையாக்கி முழுவதுமாக அதை கழுவி இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக, சகோதர சகோதரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து, இந்த தவக்காலத்திலே முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற நல்ல மக்களாக, சகோதர சகோதரிகளாக வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த தவக்காலம் மட்டுமல்ல, நமது வாழ்நாள் முழுவதும் இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் இறைவன் கொடுத்து நம்மை பேணி பாதுகாத்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.